உழவர். உழவர் நமக்கு தேவையான உணவுப் பொருட்களை விளைவிப்பவர். அவர்கள் நிலத்தை உழுது விதை போட்டு தண்ணீர் ஊற்றி பயிர்களை வளர்க்கிறார்கள். இது நமக்கு தினசரி உணவு மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கையை வழங்க உதவும். துப்புரவு பணியாளர். துப்புரவு பணியாளர் சுற்றுப்புறத்தை சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க செய்பவர். அவர்கள் குப்பைகளை அகற்றி நோய்கள் பரவாமல் தடுக்கிறார்கள். ஆசிரியர். ஆசிரியர் மாணவர்களுக்கு அறிவும் நல்ல பழக்கங்களும் கற்பிப்பவர். அவர் வழிகாட்டுதல் மூலம் வாழ்க்கையில் முன்னேற உதவுகிறது. மருத்துவர். மருத்துவர் நம்ம உடம்பு சோர்வாக இருக்கும்போது அடடா இந்த குட்டிக்கு உதவி செய்யணும் என்று நினைப்பார். அவர் இனிமையான வார்த்தைகளும் நல்ல மருந்தும் கொடுத்து நம்மை குணப்படுத்துவார். தபால்காரர். தபால்காரர் பெரிய பையை தூக்கி கடிதங்களும் பார்சல்களும் எடுத்து எல்லோருக்கும் கொடுப்பார். அவர் நமக்கு அன்பான செய்திகள் பரிசுகள் எல்லாம் சரியான வீட்டுக்கு சேர்ப்பார். காவல்துறை. காவலர் நம்ம ஊரை காப்பாற்றும் நல்ல நண்பர். அவர் கெட்ட வேலை செய்கிறவர்களை தடுத்து நாம் பாதுகாப்பாக விளையாடவும் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் செய்கிறார்கள். தீயணைப்பு வீரர். தீயணைப்பாளர் தீயெரியும் இடத்துக்கு வேகமாக ஓடி சென்று பெரிய தண்ணீர் குழாயால் தீயை அணைப்பார். அவர் ஆபத்தான நேரத்திலும் தைரியமாக நம்மையும் நம்ம வீடுகளையும் காப்பாற்றுவார். பேருந்து ஓட்டுநர். பேருந்து ஓட்டுநர் வண்டி ஓட்டி நம்மை பாதுகாப்பாக எங்கே வேண்டுமானாலும் கொண்டு செல்வார். அவர் நம்ம பயணம் மகிழ்ச்சியாகவும் சீக்கிரமாகவும் முடிக்க உதவுவார். கடைக்காரர். இந்த கடைக்காரர் கடையில் பிஸ்கட் பழம் விளையாட்டு பொம்மை மாதிரி நம்மளுக்கு தேவையான பொருட்களை தருவார். அவர் நல்ல பொருட்களை கொடுத்து நம்ம தேவையை உடனே நிறைவேற்றுவார். விஞ்ஞானி. அறிவியலாளர் புதிய விஷயங்களை ஆராய்ந்து கண்டுபிடிப்பவர். இது நமக்கு மேம்பட்ட மற்றும் வசதியான வாழ்க்கையை வழங்க உதவும். போக்குவரத்து காவல்துறை. போக்குவரத்து போலீஸ் சாலையில் நின்று வண்டிகள் நிதானமாகவும் பாதுகாப்பாகவும் செல்ல வழிகாட்டுவார். அவர் விபத்து நடக்காமல் பார்த்து எல்லாரும் விதிகளை பின்பற்றச் செய்வார். முடி திருத்துபவர். முடிவெட்டினர் மக்களின் முடியை வெட்டி திருத்தி அழகாக பராமரிப்பவர். இது நமக்கு சுத்தமான அழகான தோற்றத்தையும் நம்பிக்கையையும் வழங்க உதவும். சமையல்காரர். சமையல்காரர் சுவையான உணவை தயாரிப்பவர். அவர்கள் ஆரோக்கியமும் ருசியும் உள்ள உணவை வழங்குவார். விமானி. விமானி பெரிய விமானத்தை வானத்தில் பறக்க வைப்பார். அவர் எல்லாரையும் பாதுகாப்பாகவும் விரைவான மற்றும் வசதியான பயணத்தை வழங்குகிறார். குழாய் தொழில் செய்பவர். குழாய் தொழில் செய்பவர் உடைந்த குழாய்களை சரி செய்து தண்ணீர் நன்றாக வர உதவுவார். அவர் கசிவு அடைப்பு மாதிரி பிரச்சனைகளை விரைவாக தீர்ப்பார். மின் பணியாளர். மின் பணியாளர் மின்சாரம் சரியாக வேலை செய்ய உதவுவார். அவர் மின் கசிவு பழுது மாதிரி பிரச்சனைகளை சரி செய்து நம்மை பாதுகாப்பாகவும் இடையறாத மின்சாரத்தை கொடுப்பார். கட்டுமான பொறியாளர். கட்டிட பொறியாளர் சாலை பாலம் வீடு மாதிரி இடங்களை எப்படி கட்டணும் என்று திட்டமிடுவார். அவர் அதை வலுவாகவும் பாதுகாப்பாகவும் கட்டி எல்லோரும் பயன்படுத்த உதவுவார். விநியோக நபர். டெலிவரி பணியாளர் நம்ம வீட்டுக்கு பிஸா பொம்மை புத்தகம் மாதிரி நம்ம ஆர்டர் பண்ண பொருட்களை கொண்டு வருவார். அவர் அதை பாதுகாப்பாகவும் நேரத்துக்கும் கொடுத்து நம்மளை மகிழ்ச்சியாக ஆக்குவார். பால்காரர். பால்காரர் கால நேரத்தில் புதிய பாலை நம்ம வீட்டுக்கு கொண்டு வருவார். அவர் தினமும் நேரத்துக்கு பால் கொடுத்து நம்ம ஆரோக்கியமாகவும் பலமாகவும் வச்சிருப்பார். தச்சர். தச்சன் மரம் கொண்டு மேசை நாற்காலி அலமாரி பொம்மை மாதிரி பொருட்களை செய்வார். அவர் உடைந்த மரப்பொருட்களையும் பொம்மைகளையும் சரி செய்து கொடுப்பாரு. பணியாளர். ஹோட்டல் பணியாளர் ஹோட்டலில் நம்மிடம் என்ன சாப்பிட விருப்பம் என்று கேட்டு அதை கொண்டு வந்து தருவார். அவர் சுவையான உணவு ஜூஸ் எல்லாம் நேரத்தில் கொடுத்து நம்மை மகிழ்ச்சியாக சாப்பிடச் செய்வார். தையல்காரர். தையல்காரர் துணி கொண்டு சட்டை உடுப்பு மாதிரி அழகான உடைகளை தைப்பார். அவர் நம்ம அளவுக்கு சரியாக சேர்ந்து நம்மளை அழகா தோணச் செய்வார். ஆட்டோ ஓட்டுநர். ஆட்டோ ஓட்டுநர் நம்ம சின்ன சின்ன இடங்களுக்கு பாதுகாப்பாக கொண்டு சேர்ப்பார். வழக்குரைஞர். வழக்குரைஞர் சட்டத்தை பயன்படுத்தி
நீதியை நிலைநாட்டும் நிபுணர். அவர்கள் வாடிக்கையாளர்களுக்கு சட்ட ஆலோசனையும் சட்ட போராட்டத்திலும் உதவுகிறார்கள். இது நமக்கு நியாயம் மற்றும் பாதுகாப்பான சமூகத்தை பெற உதவும். வண்ணம் பூசுபவர். வண்ணம் பூசுபவர் வண்ணங்களைக் கொண்டு வீட்டை அழகாக ஓவியம் போல மாற்றுவார். அவர் சுவர்களையும் கதவுகளையும் வண்ணம் பூசி அழகாக மாற்றுவார். நூலகர். நூலகர் நூல்கள் மற்றும் தகவல்களை ஒழுங்குபடுத்தி பராமரிப்பவர். அவர்கள் வாசகர்களுக்கு தேவையான புத்தகங்களை எடுப்பதற்கு உதவுகிறார்கள். இது நமக்கு அறிவும் படிப்பும் மேம்பட உதவும். மீனவர். மீனவர் கடலில் போய் மீன்களை பிடித்து நமக்காக சத்தான உணவை தருவார். அவர் நல்ல மீன்களை பிடித்து நம்மை ஆரோக்கியமாக வைத்திருப்பார். குப்பை சேகரிப்பவர். குப்பை சேகரிப்பவர் நகரத்தை சுத்தமாக வைத்திருக்க குப்பைகளை திரட்டுவர். அவர்கள் குப்பைகளை அழிக்கும் மையங்களுக்கு கொண்டு செல்லுகிறார்கள். இது நமக்கு சுத்தமான மற்றும் ஆரோக்கியமான சூழலை வழங்க உதவும். கட்டுமான தொழிலாளர்கள். கட்டிடத் தொழிலாளி கற்கள், சிமெண்ட், கருவிகள் பயன்படுத்தி வீடுகள், சாலைகள் மாதிரி இடங்களை கட்டுவாரு. அவர் நம்ம வாழவும் விளையாடவும் பாதுகாப்பான நல்ல இடங்களை உருவாக்குவாரு. நம்ம சமூக உதவியாளர்களை பற்றி இன்னொரு முறை தெரிந்து கொள்வோம். உழவர். உழவர் நமக்கு தேவையான உணவுப் பொருட்களை விளைவிப்பவர். அவர்கள் நிலத்தை உழுது விதை போட்டு தண்ணீர் ஊற்றி பயிர்களை வளர்க்கிறார்கள். இது நமக்கு தினசரி உணவு மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கையை வழங்க உதவும். துப்புரவு பணியாளர். துப்புரவு பணியாளர் சுற்றுப்புறத்தை சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க செய்பவர். அவர்கள் குப்பைகளை அகற்றி நோய்கள் பரவாமல் தடுக்கிறார்கள். ஆசிரியர். ஆசிரியர் மாணவர்களுக்கு அறிவும் நல்ல பழக்கங்களும் கற்பிப்பவர். அவர் வழிகாட்டுதல் மூலம் வாழ்க்கையில் முன்னேற உதவுகிறது. மருத்துவர். மருத்துவர் நம்ம உடம்பு சோர்வாக இருக்கும்போது அடடா இந்த குட்டிக்கு உதவி செய்யணும் என்று நினைப்பார். அவர் இனிமையான வார்த்தைகளும் நல்ல மருந்தும் கொடுத்து நம்மை குணப்படுத்துவார். தபால்காரர். தபால்காரர் பெரிய பையை தூக்கி கடிதங்களும் பார்சல்களும் எடுத்து எல்லோருக்கும் கொடுப்பார். அவர் நமக்கு அன்பான செய்திகள், பரிசுகள் எல்லாம் சரியான வீட்டுக்கு சேர்ப்பார். காவல்துறை. காவலர் நம்ம ஊரை காப்பாற்றும் நல்ல நண்பர். அவர் கெட்ட வேலை செய்கிறவர்களை தடுத்து நாம் பாதுகாப்பாக விளையாடவும் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் செய்கிறார்கள். தீயணைப்பு வீரர். தீயணைப்பாளர் தீயெரியும் இடத்துக்கு வேகமாக ஓடி சென்று பெரிய தண்ணீர் குழாயால் தீயை அணைப்பார். அவர் ஆபத்தான நேரத்திலும் தைரியமாக நம்மையும் நம்ம வீடுகளையும் காப்பாற்றுவார். பேருந்து ஓட்டுநர். பேருந்து ஓட்டுநர் வண்டி ஓட்டி நம்மை பாதுகாப்பாக எங்கே வேண்டுமானாலும் கொண்டு செல்வார். அவர் நம்ம பயணம் மகிழ்ச்சியாகவும் சீக்கிரமாகவும் முடிக்க உதவுவார். கடைக்காரர். கடைக்காரர் கடையில் பிஸ்கட், பழம், விளையாட்டு பொம்மை மாதிரி நம்மளுக்கு தேவையான பொருட்களை தருவார். அவர் நல்ல பொருட்களை கொடுத்து நம்ம தேவையை உடனே நிறைவேற்றுவார். விஞ்ஞானி. அறிவியலாளர் புதிய விஷயங்களை ஆராய்ந்து கண்டுபிடிப்பவர். இது நமக்கு மேம்பட்ட மற்றும் வசதியான வாழ்க்கையை வழங்க உதவும். போக்குவரத்து காவல்துறை. போக்குவரத்து போலீஸ் சாலையில் நின்று வண்டிகள் நிதானமாகவும் பாதுகாப்பாகவும் செல்ல வழிகாட்டுவார். அவர் விபத்து நடக்காமல் பார்த்து எல்லாரும் விதிகளை பின்பற்றச் செய்வார். முடி திருத்துபவர். முடிவெட்டினர் மக்களின் முடியை வெட்டி திருத்தி அழகாக பராமரிப்பவர். இது நமக்கு சுத்தமான அழகான தோற்றத்தையும் நம்பிக்கையையும் வழங்க உதவும். சமையல்காரர். சமையல்காரர் சுவையான உணவை தயாரிப்பவர். அவர்கள் ஆரோக்கியமும் ருசியும் உள்ள உணவை வழங்குவார். விமானி. விமானி பெரிய விமானத்தை வானத்தில் பறக்க வைப்பார். அவர் எல்லாரையும் பாதுகாப்பாகவும் விரைவான மற்றும் வசதியான பயணத்தை வழங்குகிறார். குழாய் தொழில் செய்பவர். குழாய் தொழில் செய்பவர் உடைந்த குழாய்களை சரி செய்து தண்ணீர் நன்றாக வர உதவுவார். அவர் கசிவு, அடைப்பு மாதிரி பிரச்சனைகளை விரைவாக தீர்ப்பார். மின் பணியாளர். மின் பணியாளர் மின்சாரம் சரியாக வேலை செய்ய உதவுவார். அவர் மின் கசிவு, பழுது மாதிரி பிரச்சனைகளை சரி செய்து நம்மை பாதுகாப்பாகவும் இடையறாத மின்சாரத்தை கொடுப்பார்.
கட்டுமான பொறியாளர். கட்டிட பொறியாளர் சாலை, பாலம், வீடு மாதிரி இடங்களை எப்படி கட்டணும் என்று திட்டமிடுவார். அவர் அதை வலுவாகவும் பாதுகாப்பாகவும் கட்டி எல்லோரும் பயன்படுத்த உதவுவார். விநியோக நபர். டெலிவரி பணியாளர் நம்ம வீட்டுக்கு பிஸா, பொம்மை, புத்தகம் மாதிரி நம்ம ஆர்டர் செஞ்ச பொருட்களை கொண்டு வருவார். அவர் அதை பாதுகாப்பாகவும் நேரத்துக்கும் கொடுத்து நம்மளை மகிழ்ச்சியாக ஆக்குவார். பால்காரர். பால்காரர் கால நேரத்தில் புதிய பாலை நம்ம வீட்டுக்கு கொண்டு வருவார். அவர் தினமும் நேரத்துக்கு பால் கொடுத்து நம்ம ஆரோக்கியமாகவும் பலமாகவும் வச்சிருப்பாரு. தச்சர். தச்சன் மரம் கொண்டு மேசை, நாற்காலி, அலமாரி, பொம்மை மாதிரி பொருட்களை செய்வார். அவர் உடைந்த மரப்பொருட்களையும் பொம்மைகளையும் சரி செய்து கொடுப்பாரு. பணியாளர். ஹோட்டல் பணியாளர் ஹோட்டலில் நம்மிடம் என்ன சாப்பிட விருப்பம் என்று கேட்டு அதை கொண்டு வந்து தருவார். அவர் சுவையான உணவு, ஜூஸ் எல்லாம் நேரத்தில் கொடுத்து நம்மை மகிழ்ச்சியாக சாப்பிடச் செய்வார். தையல்காரர். தையல்காரர் துணி கொண்டு சட்டை, உடுப்பு மாதிரி அழகான உடைகளை தைப்பார். அவர் நம்ம அளவுக்கு சரியாக சேர்ந்து நம்மளை அழகா தோணச் செய்வார். ஆட்டோ ஓட்டுநர். ஆட்டோ ஓட்டுநர் நம்மளை சின்ன சின்ன இடங்களுக்கு பாதுகாப்பாக கொண்டு சேர்ப்பாரு. வழக்குரைஞர் சட்டத்தை பயன்படுத்தி நீதியை நிலைநாட்டும் நிபுணர். அவர்கள் வாடிக்கையாளர்களுக்கு சட்ட ஆலோசனையும் சட்ட போராட்டத்திலும் உதவுகிறார்கள். இது நமக்கு நியாயம் மற்றும் பாதுகாப்பான சமூகத்தை பெற உதவும். வண்ணம் பூசுபவர். வண்ணம் பூசுபவர் வண்ணங்களை கொண்டு வீட்டை அழகாக ஓவியம் போல மாற்றுவார். அவர் சுவர்களையும் கதவுகளையும் வண்ணம் பூசி அழகாக மாற்றுவார். நூலகர். நூலகர் நூல்கள் மற்றும் தகவல்களை ஒழுங்குபடுத்தி பராமரிப்பவர். அவர்கள் வாசகர்களுக்கு தேவையான புத்தகங்களை எடுப்பதற்கு உதவுகிறார்கள். இது நமக்கு அறிவும் படிப்பும் மேம்பட உதவும். மீனவர். மீனவர் கடலில் போய் மீன்களை பிடித்து நமக்காக சத்தான உணவை தருவார். அவர் நல்ல மீன்களை பிடித்து நம்மை ஆரோக்கியமாக வைத்திருப்பார். குப்பை சேகரிப்பவர். குப்பை சேகரிப்பவர் நகரத்தை சுத்தமாக வைத்திருக்க குப்பைகளை திரட்டுவர். அவர்கள் குப்பைகளை அழிக்கும் மையங்களுக்கு கொண்டு செல்லுகிறார்கள். இது நமக்கு சுத்தமான மற்றும் ஆரோக்கியமான சூழலை வழங்க உதவும். கட்டுமான தொழிலாளர்கள். கட்டிடத் தொழிலாளி கற்கள், சிமெண்ட், கருவிகள் பயன்படுத்தி வீடுகள், சாலைகள் மாதிரி இடங்களை கட்டுவார். அவர் நம்ம வாழவும் விளையாடவும் பாதுகாப்பான நல்ல இடங்களை உருவாக்குவார்.